இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களை, எந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் சில வசனங்களை கூட வாசித்து நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் ஆண்டவர் நம்மளோடு ஈடுபடுவாராக. உபாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தின் மேல் நான் வாசிக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. முழு பலத்தோடும் ஆண்டவர் சமூகத்துல முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்க்க, ஆண்டவர் தேவ சமூகத்துக்கு நம்ம போகும்போது ஏதோ அறகுறையா அப்படிலாம் போகாதபடிக்கு உன் முழு இருதயத்தோடு அன்போடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படி அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருந்த போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே யாவுகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. பாருங்க, ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பனைகளை, அவருடைய வார்த்தைகளை எப்பொழுதுமே பேசிக்கொண்டு இருக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, அது என்னென்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர். அதுல அவரோடு உறவாடும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். அவர் நம்ம பிள்ளைய பாக்குறோம். நம்ம ஒருவேளை வீட்டுல சின்ன பிள்ளைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சின்ன பிள்ளைய என்ன செய்யும், ஒரு அப்பா கிட்ட எப்படி விளையாடும், அவரு கூட எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அவ்வளவு அந்த அளவுக்கு பண்ணும். நீங்க கீழே இறக்கி விட்டு நீங்க வெளியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன செய்ய, அழுக ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளைக்கு, ஒரு தகப்பன் பிள்ளைக்குள்ள உறவு அது சும்மாதான். ஆனா அதை காட்டிலும் மேலாக அன்பு, முதல்ல தேவனுடைய ராஜ்யம் அப்படிதான் நமக்கு இருக்கணும். பாருங்க, அதை காட்டிலும் ஒரு அன்பை ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான பாருங்க, உன் பிள்ளைகளுக்கு அதை கருத்தாய் போதிக்கணும்னு சொல்றாரு. இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி, அதை குறித்தே பேசிக்கொண்டு இரு அப்படின்னு சொல்றாரு. நீ படுத்திருக்கும் பொழுது, இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைய தூங்குறதுக்கு என்ன செய்வோம், ஒரு கதை சொல்லுவோம். பிள்ளைய தூங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வீட்டுல என்ன செய்வாங்க, பெரியவங்க எல்லா பிள்ளைகளும் படுக்க வச்சுட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. அழகா ஒரு பைபிள் வசனம் சொல்லுவாங்க. இப்ப அப்படி யாருமே சொல்றது கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க வேலைக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. ஆனா ஆண்டவர் விரும்புகிறது, நீ படுத்திருக்கும் பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும், உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், நடந்து கொண்டு இருக்கும் பொழுதும் அவைகளை குறித்து நீ பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை எப்பொழுது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். எப்பொழுது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியா. இப்ப படுக்கும் போது ஒரு கதை மாதிரி சொல்லுங்க, ஆண்டவர் வெளிநடத்தி வந்த பாதை, ஆண்டவருடைய கற்பனை, இந்த 10 கற்பனைகளை அது பிள்ளைகளுக்கு அருமையா சொல்லிக் கொடுங்களேன். முந்தைய 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அந்த படம் எல்லாம் போட்டு பார்ப்பாங்க. இப்ப யாருமே அப்படி ஒரு படம் இருக்காதுன்னு யாருக்கு தெரியாது. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல ஆண்டவர், கருத்தாய் போதிக்கணும் அப்படின்னு சொல்றாராம். இப்ப நீங்க படிக்கிற பாடத்தை விட ஆண்டவருடைய வார்த்தையை கருத்தாய் போதிக்கணும்னு சொல்லுகிறார். பாருங்க, அதுல ஒரு கையில் மேலாடைய, இப்ப பயலுங்க நிறைய பேருக்குன்னா கையில கலந்துக்கிறதா கையில கயிறு கட்டுறானுங்க. ஆனா அப்ப கயிறு கட்டுனது எதுக்கு அப்படின்னா, இந்த வசனம் ஆண்டோடைய வார்த்தையை அதை பார்த்ததுமே ஞாபகம் வரணுமா. பிள்ளைய பொட்டு வச்சுக்கிறாங்க கண்ணுக்கு இடையில. அப்ப பாருங்க, உங்களுக்கு கண்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஞாபகக்குறியாக வைக்கிறது இந்த கர்த்தருடைய வார்த்தையை அதை பார்த்ததே நினைப்பு வரணும். பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, அளவுக்கு வைக்கிறாங்க. ஆனா அப்ப ஞாபகக்குறியா வைக்கிறது கற்பனைகளை நினைவு கூறும்படியா. அப்படின்னா பொட்டு வைப்பீங்களா? இப்ப பொட்டு வைக்க மாட்டீங்க. பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் சொல்லிக் கொடுக்கும்படியா விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம வீட்டுல டிவி பாக்குறோம், எவ்வளவோ நேரத்தை வீணடிக்கிறோம். அந்த நேரம்லாம் ஆண்டவர் என்ன சொல்லு, என்னை குறித்து பேசு, என்னை குறித்து என் பிள்ளைகளுக்கு சொல்லு, அது கருத்தாய் சொல்லு, அவரை குறித்தே நீ பேசிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான, அப்ப பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுதும் நம்ம இருதயத்தில் இருக்கணும். உன் இருதயத்தில் பதித்துக் கொள்ளுன்னு சொல்ல, உன் இருதயத்தில் இருக்க கடவுள். இன்று நான் உனக்கு கட்டளை எடுக்கிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். உலக கவலை 1000 இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய கற்பனை எப்ப என்ன செய்யணும், இருதயத்திலே இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை இந்த இவ்வளவு நாட்கள் எப்படி இருப்பது இல்லை, ஒருவேளை எல்லாமே ஒரு பிஸியான லைஃப்ல நம்ம போயிருக்கோம். ஆண்டவருக்கு நம்ம எப்பயுமே குழந்தைகள் தான். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம், அவரை குறித்தே பேசுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை பிடிச்சிடும். ஆண்டவரே, உண்மை குறித்தே பேசுவதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல எங்க பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிப்பதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க. வேத வசனத்தை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.